அதோடைய நாமத்துக்கு மைமூண்டாவதாக. நம்ம வேதத்துல பிரசங்கங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் அதை உணர்கிறேன். நான் அடிக்கடி கடந்த நாள்ல கூட யோபு குறித்து நான் பேசவே கூடாது. அதுல யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 மரணங்கள், பல இழப்புகள் அவன் எப்படி சொன்னான்னு நினைச்சோம். ஆனா ஒரு மரணத்துக்கே எங்களுக்கு சொல்ல முடியல. ஆனா கூட ஒரு நிச்சயம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளை அவ ஆண்டவரோடு போயிருக்கிறாங்க. கட்டாயம் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவும் சொல்லும், எந்த கஷ்டமும் படாம நான் ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்லி. ஆனா ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஆண்டவரோடு கூட இருக்கிற நாங்களும் அவர் முந்திக்கிட்டாங்க, நாங்கள் பின்தொங்கிறோம். ஆனா ஒரு நாள் அவரை போய் நாங்கள் நம்மளாம் சந்திக்கணும். நல்ல பாட்டு, எக்கால சத்தம். ஆண்டவர் வந்துட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். ஆகவே நம்ம ஆயத்தமா இருக்கோம். இந்த பாடல் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரை நம்பி அவரையே சார்ந்து நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒன்றுல நம்முடைய மரணங்கள், ஆண்டவருடைய வருக, நம்ம ஆண்டவரோடு கூட இருப்பங்கிற ஒரு சிறப்பான ஒரு பாடல்.
நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சாத்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். ஜெபம் செய்வோம். நல்லாகவே உம்மை நாம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை காண எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறேன். இப்பொழுது கூட ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உணர்த்தும் ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். எல்லாருக்கும் மேலாக அந்த உணர்வின் ஆவியை உடைய வார்த்தை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்படாத ஒரு சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் என்பது நான் கனவிலும் நினைக்காத ஒரு நிலை. ஒரு பெரிய மரணத்தை சந்தித்த இந்த சூழ்நிலையிலே, அங்கே அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே நான் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு ஆராதனை மூலமாக பகிர்ந்து கொள்வது நான் சற்றும் நினைக்காத ஒரு காரியம். ஆனாலும் அருமையாக பாஸ்டர்மா பாடல்ல என் இன்ப துன்ப நேரத்தில், இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, ஆண்டவரை நாம் சேருவதில் இருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. ஆராதனை ஆண்டவருக்குரிய காரியம். யார் கடந்து போனாலும் யாருக்கு என்ன ஆனாலும் ஆராதனை என்பது கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெறுகிற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய இழப்பை சந்திருக்கிற இந்த நிலையிலே வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், என்னுடைய செய்தி மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒருவேளை எனக்கு அன்னியுடைய மரணம் எனக்கு முன்னாடியே ஒருவேளை நடந்திருந்தால் தெரிந்திருந்தால் இந்த செய்தி இருந்திருக்கும். ஆனால் நேற்றைய தினத்தில் இருந்தால் நான் உடனே ஒரு செய்தியை மாற்றி விடலாம் என்று கூட யோசித்திருந்தேன். ஆனாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாட்களிலே நான் பாவத்தை குறித்து உணர்வதுதான் இது உண்மையான ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொல்லி நான் மீண்டும் உணர்த்தப்பட்டதினாலே இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி கண்டிப்பாக போக போறோம். ரொம்ப வருஷம் இருந்து போயிட்டா அவங்க ரொம்ப நல்லவங்க, சின்ன வயசுல போயிட்டா அவங்க ரொம்ப கெட்டவங்க, இல்ல ஒரு நடு வயசுல போயிட்டாலும் இங்கு இல்லாத அங்க இல்லாத ஒரு நிலை, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் 33 வருடத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் சின்ன வயசுல மரித்து போனான். மோசே 120 வயதிலே மரித்து போனான். மெத்தூசலா 969 வருஷம் உயிரோடு வந்தான். அவை வாழ்க்கையுடைய வயதை வைத்து நாம் எதுவும் கணக்கிட முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவார், நம்ம போய் தான் ஆகணும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். எக்கால சத்தம் வாணிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது பாடும்போது எனக்கு உண்மையாக நான் உணர்ந்து நான் பாடுவேன் அந்த பாட்டு. ஏன்னா நாம் ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். அவை பாவத்திலே வாழாதபடி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு பரிசுத்த வாழ்வுக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு நாம் வாழும்போது எந்த நிலையிலும் நாம் மரணத்தை சந்தித்தாலும் கர்த்தரோடு இருப்போம் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் தருவார். இந்த நாளிலே கண்டிப்பாக அருமையான அண்ணி ஈட்டா அவர்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு அவர்கள் கடந்து போயிருக்கார் என்ற அந்த ஒரு உறுதியோடு நான் தேவனுடைய வார்த்தையை நான் கடந்து வருகின்றேன். விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடினார்கள். ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடப்பட்டது. அதிலே ஒரு காரியத்துக்காக விஞ்ஞானிகள் தன்னுடைய அறிவுரைகளை நீங்க சொல்லலாம் என்று கூடப்பட்டார்கள். அது என்னவென்றால், எந்த ஒரு பொருளையும் அழிக்கக்கூடிய ஒரு திரவம் அதை கண்டுபிடிக்கணும். அதை ஊத்திட்டா அந்த பொருள் என்ன ஒரு பொருளாக தான் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு திரவத்தை லிக்விட கண்டுபிடிக்கணும். அதற்கான உங்களுடைய ஆலோசனைகளை கூடப்படியாக ஒரு விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு 11 மணிக்கு ஒரு டீ எடுத்துக்கொண்டு ஒரு பையன் வருகிறான். டீ பார் வருகிறான், டீ எடுத்துட்டு வரான். அப்ப டீயை கொடுத்துட்டே வரும்போது ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்கிறான், எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கீங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு. அவர் சொல்ல, இல்ல நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது,
நீ போ அப்படின்னு. இல்லைங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு பெரிய கூட்டம், பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நான் ரொம்ப படிக்கல, ஆனா எதுக்கோ ஒரு கூட்டம் போடுறீங்களா, என்னன்னு சொல்லுங்களேன், உனக்கு தெரியாது போடா அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிட்டான். இவங்க காலையில ஆலோசனை பட்டாங்க, மத்தியானம் லஞ்ச் நல்லா சாப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமே, பெரிய விஞ்ஞானி கூட்டா எப்படி லஞ்ச் நடக்கும், நல்ல பஃபே எல்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. மறுபடியும் கூடினாங்க, பேசினாங்க. சாயந்தரம் மறுபடியும் டீ டைம் வருது, அந்த பையன் வரான். வந்து மறுபடியும் வேற ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்கிறான், ஐயா காலையிலே நான் கேட்டேன், நீங்க எதுக்கு கூடி வந்திருக்கீங்கன்னே தெரியல, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், உனக்கு சொல்லிட்டா மட்டும் புரிஞ்சிடுமா அப்படின்னு. சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஒரு லிக்யூடை தான் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு. லிக்யூடா அப்படின்னா என்னதுன்னா, லிக்யூடுனா அதுவே தெரியல உனக்கு, திரவம் தான். திரவமா, திரவம்னா என்னது, அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு. திரவம்னாலே தெரியலையா, சுத்தம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு தண்ணீர் மாதிரி ஒரு பொருள், இதை ஊத்திட்டா எந்த பொருளையும் நம்ம அழித்து விடலாம். அப்படியா, அதுக்குதான் இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சான். அப்போ விஞ்ஞானி கேட்டா, என்னடா சிரிக்கிற அப்படி. இல்ல, இதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா ஒரு காரியத்தை நீங்க மறந்துட்டீங்க. என்னது? இப்ப நீங்க கண்டுபிடிச்ச திரவத்தை எதுல ஊத்தி வைப்பீங்கன்னு கேட்டான். விஞ்ஞானிக்கு பதில் சொல்லவே முடியல. எதுல ஊத்தி வைக்க முடியும்? எதுலயும் ஊத்தி வைக்க முடியாது. ஏன்னா என்ன ஆயிடும், எல்லா பொருளும் அழிஞ்சோம்னா அந்த திரவத்தை அவன் கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப அவன் கேட்டவனதான் விஞ்ஞானி யோசிக்க ஆரம்பிச்சான். திரவத்தை மட்டும் கண்டுபிடிக்க நினைச்சவன் அது வைக்கக்கூடிய பாத்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் திரவத்தை வைக்க முடியும். கீழே தான் ஊத்தணும். அது யாருக்கு உதவாது? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கூடுங்க? அந்த ஒரு சின்ன பையன் சொன்ன வார்த்தை அந்த விஞ்ஞானிக்கு ஒரு அடி அடிச்சிருக்கு பாருங்க. அப்பவே அந்த மீட்டிங் கேன்சல். இது இந்த மீட்டிங் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த செய்வதனாலே நாம் பயன்பெறுகிறோமா, பலன் இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு எவ்வளவு செயல்களை நாம் செய்கிறோம், எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்குதா யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்திலே நான் பாவ பட்டியலை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வேத ஆராய்ச்சியிலே 40 நாட்கள் வேத ஆராய்ச்சியிலே நான் பகிர்ந்து கொண்ட வார்த்தை. அது ஒருவேளை நிறைய பேர் வரமாட்டாங்கன்றதுக்காக இந்த இதுக்கு 3வது வாரத்திலே இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பாவப்பட்டியல 19 பாவத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அகந்தை, அதாவது பெருமை ஒரு பாவம், அறியாமை ஒரு பாவம், அவிசுவாசம் ஒரு பாவம், அசட்டை ஒரு பாவம், அவசரப்படுவது ஒரு பாவம், அசதியா இருப்பது ஒரு பாவம், அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, கோள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம். அடங்காமை அது ஒரு பாவம், அன்பின்மை ஒரு பாவம், அவமதித்தல் ஒரு பாவம், அச்சம் பயப்படுவது, எல்லாத்துக்கும் பயப்படுறோம், அது ஒரு பாவம், அபகரித்தல் அது ஒரு பாவம், அறிவீனம் ஒரு பாவம், அநீதி அது ஒரு பாவம், அறிவிக்காமை ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கிற அது ஒரு பெரிய பாவம். அது மாத்திரமல்ல, கலகம் செய்வது பாவம், கடும் கோபம் ஒரு பாவம், கஞ்சத்தனம் ஒரு பாவம், கடந்த மாதத்திலே கவலைப்படுவது கூட பாவம். இதை பேசிட்டு இன்னைக்கு நம்ம கவலைப்படாம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரு இங்க உட்கார்ந்து இருக்க யாராவது எனக்கு கவலை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நாம் கவலையோடு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறோம். நாங்கள் அதிக பெரிய ஒரு இழப்பு, எங்களுக்கு சபையாருக்கு உங்களுக்கு பெரிய இழப்பு, கூடவே இருந்தவர்கள் நாளைக்கு இல்லை. அப்ப எப்படி பாசம் நம்ம கவலைப்படாம இருக்கிறோம்? கவலைப்படுங்க, தவறு கிடையாது. ஆனா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்கள் ஒரு நிரந்தரமான, அது ஒரு லேசான காரியம், அவ்வளவு நாம் கடந்து போக பழகி கொள்ள வேண்டும். இப்ப கவலைப்படுவது பாவம் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் பார்த்தேன். இன்றைக்கு 20வது பாவமாக கனவீனம் ஒரு பாவம் என்று சொல்லி இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஒரு சில வசனத்தை வாசித்தா நமக்கு அதுக்கு ஆதாரமாக நலமாக இருக்கும். அந்த வசனத்தை எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிச்சுங்க. நாமும் 1:14 ஒரு நாள் வாசிங்க, அடுத்து ஒருத்தர் எடுத்து வச்சுங்க, அப்படி மாத்தி மாத்தி எடுத்து வச்சு அந்த வசனத்தை வாசிங்க. நாமும் 1:14, நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எப்படியா, நீங்கள் ஆண்டவரையோ மற்றவர்களே கனவீனப்படுத்தினால் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பிரேத குழி ஆக்குவேன் என்று ஒரு கடினமான ஒரு சொல்லை ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 8:49 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள்.
இந்த ஆண்டவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை இல்லையோ, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம், மே மாசத்துல அப்படிதான் இருக்கும். இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க யோசிக்கணும், நாம் எந்த காரியங்களுக்காக நாம் கனவீனம் பண்ணுகிறோம் ஆண்டவரை. அதுதான் செய்தி. இன்னைக்கு நாம் கனவீனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய வேண்டிய நிலையில் இருக்கிறனா, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை நாம் கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 22:23 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் துதியுங்கள், எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போதும் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். அப்ப கனம் பண்ணவில்லை என்றால் அது நமக்கு பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமில்லாமல் ஏசாயா 43:20 நான் வாசிக்கிறேன், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் யாரெல்லாம் கனம் பண்றாங்க பாத்தீங்களா? இல்ல நம்ம எது ஐந்தறிவுன்னு நினைக்கிறோமோ, எது லாய்க்கில்லைன்னு நினைக்கிறோமோ, எது உதவாதுன்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் யாரை கனம் பண்ணுது? ஆண்டவரை கனம் பண்ணுது. ஆனால் வாசிங்க, ஆனால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை கனம் பண்ணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல, ஆண்டவர் நம்மை தம்முடைய ஜனமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம். நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். யோசிங்க, நான் எதுல கனவீனம் பண்ணுகிறேன்? நான் எதுல ஆண்டவரை கனம் பண்ணல? இன்றைக்கு அதுதான் செய்தி நமக்கு. நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நீங்கள் பாத்தீங்கன்னா மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களோ, நான் பிதாவானால் என் கனம் எங்க? ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க, என் கனம் எங்க? போதும் அவ்வளவுதான், எனக்கு வேண்டியது வந்துச்சு. நான் பிதாவானால் என் கனம் எங்க? ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோமா, கனவீனம் பண்ணுகிறோமா? இன்னைக்கு ஒரு கேள்வி நமக்குள். கனம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பாருங்கள், சரியா கனம் பண்ணுகிறோமா? கனவீனம் பண்ணவில்லை என்ற கனவீனம் பண்ணுகிறோம் என்றால் இனிமேல் நான் தொடர்ந்து எப்படி கனம் பண்ண வேண்டும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கனவீனம் என்பது ஒரு பாவம் என்று வாசிக்கிறோம். யோவான் 5:23 வாசிக்கிறோம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும். நீங்க இயேசு கிறிஸ்துவே கனம் பண்ணலனா அப்பாவையும் பிதாவையும் தேவனையும் நீங்க கனம் பண்ணல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ற. கடைசியாக ஒரே வசனத்தை வாசி, 1 பேதுரு 2:17 வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை கனம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தடுத்ததுக்கு வந்துடுவீங்க. நீங்க ஆண்டவரே கனம் பண்ணலன்னா நீங்க அடுத்தடுத்து எதுவுமே யாரையுமே கனம் பண்ண மாட்டீங்க. இப்ப முதலாவது ஆண்டவரை கனம் பண்ணும் போது நாம் அதற்கான அடுத்த கணத்தை நம்ம எல்லாருக்குமே செலுத்துவோம். ஆக கனம் பண்ணுவதை நம் பிள்ளைகளுக்கும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சரி, இன்னொரு வசதி வாசி, 1 சாமுவேல் 2:30 வாசிங்க. ஆகையால் சொல்லுகிறது, நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். ஆண்டவரிடத்துல நீ கனம் பெற வேண்டும் என்றால் நாம் விரும்புகிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய கனம் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் யாராவது எனக்கு வேணாம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் பாஸ்டர் அப்படின்னா நீங்க ஆண்டவரை கனம் பண்ண வேணும், கனவீனம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த வார்த்தையை நம்புங்க. அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். சரி, இப்ப நான் செய்தி 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். தேவனை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன்.
முதலாவது வாசிங்க மத்தேயு சுவிசேஷம், வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார் இங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடியினால் என்னை. இப்போ நாமெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்கப்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை கனம் பண்ணும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தன்னுடைய வாயினாலே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? பாட்டு பாடினோம், பைபிள் வாசிச்சோம், இல்ல சாட்சி சொன்னோம், எல்லாம் செஞ்சோம், எல்லாம் நல்லதுதான். தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணி கொண்டு, இதெல்லாம் உதடியினால் வந்ததா உள்ளத்திலிருந்து வந்ததா? ஒரு கேள்வி வச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் அதுக்கு பதிலே சொல்கிறார், உங்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. நீங்க தூரமா ஆக்க வச்சுக்கிட்டு வெறும் வாயினால நீங்க பாடுவது மூலமாக, நீங்கள் சாட்சி சொல்வதன் மூலமாக, வேத வார்த்தையை வாசிப்பது மூலமாக, இல்லைங்க அமர்ந்திருப்பதன் மூலமாக நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணல. நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. உங்கள் இருதயம், இன்றைக்கு இருதயம் சோர்வுபடையா இருந்திருக்கலாம், கவலையோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கனம் பண்ணுவதிலே நாம் சோர்ந்து போக கூடாது. நம்முடைய இருதயமும் வாயும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். இருதயம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வாயை ஒரு பக்கம் நாம் திறப்பது தவறாக முடியுது. அப்போ தேவனை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும்? உண்மையாய் தேவனை கனம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கனம் உண்மையாய் இருக்கணும். ஒரு பொய்யான மாயையான மாயமானமான பரிசெயர் மாதிரி, சதிசெயர் மாதிரி, மாயக்காரர் மாதிரி ஆண்டவர் சொன்ன உங்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொன்னார். அது ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஐயோ இந்த உலகத்தை குறிக்கிற காரியங்கள் இல்லை, அவங்க ஆத்துமாக்களிலே ஐயோ. ஏன்னா அவர்கள் உதடுகளினாலே எல்லாம் கனம் பண்ணினார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது. இப்போ உண்மையாய் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 29:13 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 29:13 என்று நினைக்கின்றேன். பாட வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. என்னடா இது படிச்ச மாதிரி இருக்குது இல்ல? எதுல படிச்சோம்? மத்தேயு 15:8 வந்த வார்த்தை, ஏசாயாவிலும் இந்த வார்த்தை வருகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை முன்னாடியே தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாரு? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் இப்படிதான் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு நம்ம மீது வைக்கிறார். உங்களுடைய கனம் இருக்கு. நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன், ஆனால் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்களா? உங்களுடைய இருதயம் தூரமா இருக்கிறது. நீங்க இருதயத்திலிருந்து உங்களுடைய கனம் வரணும், உண்மையா வரணும். அதுதான் உண்மையா ஆண்டவரை கனம் பண்ணுவது என்று நான் வாசிக்கிறோம். ரோமர் 2:23 வாசிக்க வேண்டாம். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நாம் தேவனுடைய வார்த்தை மீறி நடப்பதுதான் அவரை கனவீனம் பண்ணுகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு நான் சொல்லுகிறேன். தானியேலை எடுத்துக்கங்க. ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தானியேல். நான் ஜெபம் குறிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். ஆண்டவரை கனம் பண்ணுவதில நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்தாலும் கூட தானியேல் எடுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு நல்ல நிலையிலே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் தானியேலை. கைதியாக வந்தவன், சிறைபிடித்து பக்கம் வந்தவன். ஆனா ஆண்டவர் அவனை உண்மையாய், அவனுடைய இருதயமும் அவனுடைய உதடும் அவனுடைய எண்ணமும் ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தனால கர்த்தர் தானியேலை உயர்த்தி வைத்திருந்தான். தானியேல் அந்த தேசத்துல உயர்வா இருந்தான். ஆனா எந்த நிலையிலும் அவன் தேவனை கனவீனம் பண்ணவே. வேதம் சொல்கிறது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவனை எந்த விதத்திலும் அவனிடத்துல ஒரு குறை கண்டுபிடிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்ட் மேனா இருக்கிறான். ஏன்னா ஆண்டவரை அப்படி அவன் நேசித்து ஆண்டவரை கனம் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஒரு பெரிய தடைகள் வந்தாலும் ஜெபிக்க கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, வீட்டுல எந்த ஒரு ஆண்டவரை குறித்தும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடைகள்லாம் நம்ம வீட்டுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வரல, ஆண்டவர் ஒரு திறந்த வாசனை நமக்கு வைத்திருக்கிறார். வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சர்ச்சுக்கு போக வேணாம், பைபிள் வாசிக்க வேணாம், ஜெபம் பண்ண வேணாம். ஆனா வார்த்தை
மட்டும் எப்படி வரும்? ஐயோ ஆண்டவரை நான் கனம் பண்ணேன், எந்த நிலையிலும் நான் ஆண்டவரை கனம் பண்ணேன். இதுதான் தானியேலுடைய உண்மையான குணம். அதனால அவனுக்கு எந்த குற்றமும் காணப்படும். ஏன்னா அவ்வளவு ஒரு முழு மனிதனாக, பரிசுத்தமுள்ள மனிதனாக வாழ்ந்தவன் தானியேல். அவனை வந்து தேவன் நிறைய இடத்துல ஜனங்கள் அவனை குற்றம் கண்டே பிடிக்க முடியல. அதனால கடைசியில இந்த ஒரு தடையை கொண்டு வந்தான். இவனை எப்படியாவது ஜெபிக்காம வச்சிடணும்னு பார்த்தாங்க. அதை கூட அவனால பண்ண முடியல. அவன் ஆண்டவரை கனம் பண்ணுவதில் ஒரு நிலையிலும் அவன் சோர்ந்து போல. அவனுடைய இருதயம், அவனுடைய உதடு, அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனை கனம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தது. தானியேலை கர்த்தர் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அவன் தேவனை உண்மையாய் கனம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது எப்படி கனம் பண்ண வேண்டும்? நம்மளுடைய உலக பொருட்களினாலே நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வாசி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் கரெக்டான நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் போதும். கர்த்தரை கனம் பண்ணு. எதனால் கனம் பண்ணும்? முன்னாடி சொல்றாரு. என்னது? உன் பொருளாலும். உன் பொருள்னா என்னது? இந்த உலகத்துல நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனாலே நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை, அந்த உலக பொருட்களை, இந்த உலக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆனா நமக்கு மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும், உண்மையாய் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய உலக ஆசீர்வாதங்களையும் நாம் அதை என்ன பண்ணோம்? கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ண முடியும்? கொடுப்பதின் மூலமாக நாம் கனம் பண்ண வேண்டும். எல்லா விலையின் முதல் பலரையும் கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணு என்று வார்த்தை வாசிக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:23ஆம் வசனம். உன் ஆடுகளை தகன பலிகளாகவே செலுத்தவில்லை. ஆமா, உடனே என்ன? ஆடுகளை தானே பலி கொடுக்க சொன்னாரு. இன்னைக்கு ஆடுகளை பலி கொடுக்கல. ஆடுகள் இல்லைங்க, நம்மையே நம்முடைய பொருட்கள் ஆடுகள் என்று குறிக்குதுன்னா அது தன்னுடைய விளைவின் பயன், தன்னுடைய முயற்சியின் பயன், தன்னுடைய கிரியைகளின் பயன். இந்த வந்த பயனை நீங்க என்ன பண்ணும்? மற்றவர்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு ஆபேலை குறித்ததான ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆபேல், காயின் உங்களுக்கு தெரியும். இருவருமே காணிக்கைகளை, தன்னுடைய உலக ஆசீர்வாதங்கள், தன்னுடைய உலக பொருட்களை கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே படைக்கிறார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இருவருமே படைக்கிறார்கள். ஆனால் ஒருவன் தேவனை கனவீனம் பண்ணி ஒரு பொருளை படைக்கின்றான், ஒருவன் தேவனை கனம் பண்ணி ஒரு பொருளை படைக்கின்றான். அதுதான் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ரெண்டு பேருமே சிலவற்றை தான் கொண்டு வந்தாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாத்தீங்களா? ரெண்டு பேர் வராங்க. இப்போ இங்க யார் மேல கோபம் வரும்? இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க. என்ன யோசிப்போம்? ரெண்டு பேர் தானே காணி இன்னைக்கு இங்க வரோம், காணிக்கை கிடைக்கும், எல்லாருமே காணிக்கை படைக்கிறோம். யாருடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? அது நீங்கள் ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுகிறீர்களோ அந்த விதமான ஒரு பதில் தான் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். ஆண்டவரை நாம் கனம் பண்ணும்போது மூலமாக நாம ஏற்றுக்கொள்வோம். இந்த காணிக்கையை நாம ஏற்றுக்கொள்வோம், இந்த தசம்பாத்தை நாம ஏற்றுக்கொள்வோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா? அதுதான் இங்க ஆபேலும் கொண்டு வந்து காணிக்கைகளை படைக்கிறான், காயினும் கொண்டு வந்து படைக்கிறான். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலே அவைகளில் முழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தார். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்க. ஆனா இங்க சொல்லப்படாத ஒரு காரியம் ஒண்ணு இருக்குங்க. ஆபேல் தேவனை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு காணிக்கைகளை படைத்தார். ஆனா காயினோ ஆண்டவரை இருதயத்திலே வைக்காதபடி சிலவற்றை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார். ரெண்டு பேரும் காணிக்கை கொடுத்தாலும் கொடுத்த அந்த இருதய பார்வையை தான் கவனிக்கணும். காயினுடைய இருதயம் தூரமா இருந்தது. ஆண்டவர் ஒரு குற்றச்சாட்டு அப்படி வச்சார். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. காயினுடைய காணிக்கை கிட்ட இருக்குது, ஆனா இருதயம் தூரமா இருக்கிறது. ஆனா ஆபேலுடைய காணிக்கையும் கிட்ட இருக்குது,
இருதயம் தேவை. அதான் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தாங்க. காயினுடைய கர்த்தர் அது அங்கீகரிப்பு. இதனால என்ன நடந்தது? காயின் ஆபேல கொலை செய்தார். ஆண்டவருடைய அந்த வேறுபாடுனால ஆபேல் தன் உயிரை கொடுக்க வேண்டும். ரத்த சாட்சி ஆபேல். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நாம் உலக பொருட்களை நாம் இருதயத்தோடு கொடுக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பாஸ்டர் சொல்றாரு இல்ல, கட்டாயப்படுத்துறாரு, 4 பேர் கேள்வி கேட்கிறாங்க, அதற்காக கொடுப்பதல்ல. உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க தேவனுக்கு, ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு காசும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, மறந்துடாதீங்க. நான் என்னுடைய படிப்புனால எனக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சது, என்னுடைய திறமையினால, என்னுடைய தாளத்தினால நான் நல்ல வீடு கட்டிட்டேன், எல்லாம் சொல்லலாம். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாம் ஆண்டவராலதான் பெறுகிறாங்க. கஷ்டமும் ஆண்டவருக்கு தான், இஷ்டப்படுறதும் ஆண்டவர் தான். எல்லாமே ஆண்டவர் தான். இழப்பும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார், வரவும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். எல்லாமே ஆண்டவர் கையில தான். ஆனா ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை, இழப்புகள் வரும்போது, கவலைகள் வரும்போது நீங்க கவலைப்படாத ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா ஆசீர்வாதங்கள் வரும்போது அந்த உலக பொருட்களால நீங்க என்ன பண்ணுங்க? மற்றவர்களை, ஆண்டவரையும் ஆலயத்தையும் ஆட்களையும் கனம் பண்ண உதவி செய்வது, அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிலர் காணிக்க ஆலயத்துக்கு கொடுப்பாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் ஏழைக்கு கொடுப்பாங்க, ஏழைக்கு கொடுத்தா கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி, அதனால ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்ல. ஆண்டவருக்குரியதா ஆண்டவருக்குரிய, ஏழைக்கு கொடுக்க வேண்டியது ஏழைக்கு கொடுக்க. ஆண்டவர் ஆனா இதுவும் செய்யணும், அதுவும் செய்யணும். தசமவாக்கள் அது வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. உலக பொருட்களால நீங்க ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். ஆபேல் அப்படிதான் கொடுத்தான். அவர் தன்னுடைய இருதயத்தோடு கொடுத்தான், கர்த்தர் அங்கீகரித்தாங்க. வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய அங்கீகாரம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை கனவீனம் பண்ணக்கூடாது, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3வது முக்கியமான ஒரு காரியம், இன்னைக்கு நாம் செய்ய மறந்த ஒரு காரியம், இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். வேதம் என்ன சொல்கிறது? உன் தகப்பனையும் தாயையும். சில பேர் ஆண்டவரை நல்லா கனம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, காணிக்க கொடுப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவை எங்க வச்சிருப்பாங்க தெரியுமா? எங்க வச்சிருப்பாங்க? முதியோர் இல்லத்துல வச்சு. வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ண மறந்து விடாதீர்கள். அந்த நிலை உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வாக்கு தத்துவம் உள்ள ஒரு கற்பனை. 10 கற்பனை சொன்னார் இல்ல மோசேக்கு ஆண்டவர். முதல் 4 கற்பனை எது தெரியுமா? ஆண்டவருக்குரிய காரியங்கள், ஆண்டவருக்கு காரியங்கள். உங்களுக்கு தெரியும், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. 2வது, யாதொரு விக்கிரகத்தையும் படைக்கவும் வணங்கவும் வேண்டாம். 3வது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பார்கள். 4வது வார்த்தை, ஓய்வு நாளை சொல்லுங்க. இந்த 4 நீ கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு 5வது கற்பனை தான் முக்கியமான கற்பனை, நமக்கு சொல்லக்கூடிய கற்பனை, நமக்கு இந்த உலக காரியங்களுக்காக சொல்லக்கூடிய காரியம் என்னது? 5வது கற்பனை என்னது? உன் தகப்பனையும் தாயையும். யாத்திராவும் 20:17 வாசிக்கிறோம், என்னாகும் 5:16 வாசிக்கிறோம். இது மத்தேயு 15:4 வாசிக்கின்ற வேத பகுதியில் வருகிறது. உன் தகப்பனையும் தாயையுமாவது நிந்திக்கிறவன் நீங்க கொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்ற, நீங்க உங்க தகப்பனை தாயையும் மதிக்கலனா, கடன் பண்ணலனா, நீங்க அவங்க ஏத்து பேசுறீங்கன்னா, அவங்களை விட்டு மனைவி பேச்சு கேட்கறது, புருஷன் பேச்சு கேட்கறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்க லாய்க்கு இல்லை. உங்களை என்ன பண்ணணுமா? கொன்று போட வேண்டும்ன்ற. யார் சொல்ற? இயேசு சொல்ற, கொன்று போட வேண்டும்ன்ற. இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. அவர் கடவுள், அவர் தெய்வம். ஒரு வேலை செய்ய வேண்டாம், அவருக்காக தான் போதும். ஆனாலும் தன் தகப்பனுக்கு ஒரு தச்சனாக, தன்னுடைய தாய்க்கு ஒரு மகனாக, அவர்கள் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்கிறவராக அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதனால அவர் சொல்றாரு, நீங்க ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலன்னா நீங்க கொல்லப்பட வேண்டும். கனம் பண்றோமா? எத்தனை பேர் அப்பா அம்மா பேச்சு கேட்கிறோம்? கொண்டாட்டி வந்தவனே அப்பா அம்மா பேச்சு கேட்கறத விட்டுருவோம், புருஷன் வந்தவனே அப்பா அம்மா பேச்சு கேட்கறது விட்டுருவோம், ஒருத்தர் பேச்சு கேட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்க விட்டுருவோம். நாளைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தாயும் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணுகிறீர்களா? எபேசியர், ஒரே வசனத்தை நான் சொல்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே
வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கட்டளையாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? கற்பனையில முதல் கற்பனை நானே தேவன், என்னை தவிர வேற யாரும். அதுதான் கற்பனை. ஆனா அங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. என்ன வாக்குத்தத்தம்? உன் தகப்பனையும் தாயும் கடன் பண்ணினா உன் ஆயுசு நாட்கள் பெறும். அப்போ ஒருவேளை தகப்பனையும் தாயும் கடன் பண்ணா, சரோஜா ராஜகுமார் ஆயிரம்மா அவங்க தாயை நேசித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஆமா, அப்படி ஒரு நேசம் அவங்க வீட்டிலே வச்சுதான் பார்த்தாங்க. ஆனா அவர் ராஜ்குமார் ஐசக்கு இன்னும் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாம், ஐயா அவர்கள் இன்னும் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாம் அவர்கள். ஆனா ஒரு சிறிய வயதிலே அவர்கள் மரித்து போனார்கள். அப்ப எனக்கு நாங்க இதெல்லாம் பேசிக்கிற வார்த்தைகள், இந்த கேள்வியை நாங்க பாஸ்டமா நாங்க சில நேரங்கள்ல பேசுவோம். அப்போ இவரு இந்த வார்த்தை இங்க உண்மைன்னா அவர் எவ்வளவு நாள் இருந்திருக்கணும்? ரொம்ப நாள் இருந்திருக்கணும். ஏன் அவர் இல்லை? நீங்க வாழ்க்கை என்பது இந்த பூமியை வாழ்கிற 100 வருஷம் 120 வருஷம் 150 வருஷம் அல்ல. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு இடைவிடாமல் தொடர்ந்து அப்படிக்கிட்டே நெருக்கமா இருக்கிற வாழ்வு தாங்க வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை. அதுதான் ஜீவன். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு கூடா இதை போட்டிருக்கோம், இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிடுவோம்? கட்டி போட்டுருவோம், அவ்வளவுதான். இந்த இடம் இன்னைக்கு பில்டிங் எப்படி இருக்குது? அதிகபட்சம் 45 வருஷம் 50 வருஷத்துக்கு மேல பில்டிங் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இடிச்சு போடணும். இந்த உலகம் அப்படிதான், நம்முடைய உடலும் அப்படிதாங்க, அழிந்து போகக்கூடியது. ஆனா நமக்கு நிலையான ஒரு சரீரம் கொடுக்கப்படும். வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை என்றால், நீ தாயும் தகப்பனையும் கடன் பண்ணினா உங்களுக்கு நிலையான ஒரு வீடு, நிலையான ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் எங்க? நீடித்த நாட்களா எங்க இருப்பீங்க? பரலோகத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்னுடைய அண்ணி ரீட்டா ராஜேந்திரன் அவர்கள் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்க. அவங்க தாயும் தகப்பனையும் அவங்க கடன் பண்ணினாங்க. நான் இன்னைக்கு நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க நேசித்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். அவங்க மரித்து போனாலும் கூட கர்த்தரோடு இருக்கிறாங்க. அதுதான் வாழ்வு. மரித்து போய் நரகத்துக்கு போகிறது வாழ்வு அல்ல. அது 30 வயதோ 40 வயதோ 60 100 120 வாழ்ந்துட்டு போங்க, தவறு கிடையாது. ஆனா வாழ்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நான் தேவனை விரும்புகிற காரியத்தோடு கடன் பண்ணி வாழும் போதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். அப்போ மூன்றாவது காரியமாக உன் தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுவாங்க வார்த்தை நீங்க மறக்கவே கூடாது. தாய் 4 வார்த்தை சொல்லதான் செய்வாங்க. உன்னுடைய அப்பா 4 வார்த்தை உனக்கு விரோதமா சொல்லதான் செய்வாங்க. உனக்கு பிடிக்காது, உன் மனைவிக்கு பிடிக்காது, உன் புருஷனுக்கு பிடிக்காது, உன் சகோதரனுக்கு பிடிக்காது. ஆனா உன் தாயின் தகப்பனையும் கனம் படுவதை நீங்க விட்டுடாது. ஆமா, ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க பாவம் செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை உன் தாயும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. அது கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. உன் தாயும் தகப்பனையும் சொல்லக்கூடாது, முதல்ல யார் சொல்லணும்? தகப்பன். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லு. வேதம் என்ன சொல்லுது? தகப்பனையும் தாயும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? உன் தாய் அது வந்துருது. ஏன்னா எப்பவுமே தாய் தான் முன்னாடி வராங்க, தகப்பன் பின்னாடி போயிடுறாரு எப்பவுமே. அது நம்ம இதுல இருக்கு. ஆனா வேதத்துல உன் தகப்பனையும் தாயையும் கடன் பண்ணுவாங்க. அப்படிதான் வேதத்துல சொல்லப்படுகிறது. 2 பேரும் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். ஒரு சிலர் அம்மாவை நான் வச்சுக்கிறேன், அப்பாவை நீ வச்சுக்க, நீ ஒரு 10 நாள் வச்சுக்க, நான் ஒரு 10 நாள் வச்சுக்க. என்னங்க வாழ்க்கை? உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கிற, உங்களை கண்ணீரோடு ரத்தம் சிந்தி வளர்த்து ஆளாக்கி வைத்திருக்கிற உன் தாயும் தகப்பனையும் நீங்க கனவீனம் பண்ணி கொண்டிருந்தா நீங்க யாரை கனவீனம் பண்றீங்க? ஆண்டவரை நீங்க கனவீனம் பண்றீங்க. இன்றைக்கு கனவீனம் ஒரு பாவம் என்று சொல்லி உணர்த்திருக்கிறார். 3 விதமான காரியங்கள். எப்படி கனம் பண்ண வேண்டும்? உண்மையாய் கனம் பண்ண வேண்டும், உலக பொருளால் கனம் பண்ண வேண்டும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா தேவனுடைய நிலையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கட்ட தருவார். பாவம் வேண்டாம், பாவம் செய்யாதீர்கள். கனவீனம் கூட ஒரு பாவம். அது நிறைய நேரத்தில் மறந்து விடுகிறது. 20வது லிஸ்ட்ல 20வது வருகிறது இன்றைக்கு கனவீனம் ஒரு பாவம். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய பாவத்தை அறிக்கிறோம். ஆண்டவரே, நான் உண்மையாய் கனமல்ல, என்னுடைய உதடுகள் தான் கனம் பண்ணிச்சு ஆண்டவரே, ஆனா இருதயம் உண்மையாகவே தூரமா இருக்கிறது, என்னை மன்னியுங்கள். என்னுடைய உலக பொருள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தருகிறேன் ஆண்டவரே, ஆனா உமக்கும் ஆலயத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் நானே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது மூலமாக உண்மை கனவீனப்படுகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாவற்றும் மேலாக என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா வார்த்தைகளினாலே
வாழ்க்கையில நிறைய கனவீனம் பண்ணியிருக்க ஆண்டவரே, இனி ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். எங்க அப்பா அம்மா நான் நேசிக்கிறோம், உண்மை நேசிக்கிற மாதிரி எங்க அப்பா அம்மாவை நான் நேசிக்கிறோம். இன்னைக்கு உணர்த்திருக்கிறேன், அந்த உணர்வை நான் பெற்று கண்டிப்பாக செல்லும் போது இந்த வார்த்தை நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஆகவே கனவீனம் ஒரு பாவம். ஆகவே எல்லா நிலைகளிலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் மற்ற எல்லாவற்றையும் கண்டிப்பாக கனம் பண்ணுவார்கள். அந்த கனத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள்.